ஸோ வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் பேமெண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வேறு ஒருத்தருக்கு அனுப்பணும்னா நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கூட யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கணும். அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் பணத்தை யாருக்கு வேணுனாலையும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு வரலன்னா லாஸ்ட் இந்த வீடியோவோட எண்டில் எப்படி அந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டை உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒரு வேளை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருந்தால் அது எப்படி ஃபுல்லாக செட்டப் பண்ணி ஃபுல் ப்ராசஸ் பண்ணி ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகே, செகண்ட் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த அந்த மொபைல் நம்பரோட சிம்மு இந்த மொபைலில் போட்டு வச்சிருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பேங்க்கோட நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கை இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்தியன் பேங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி தான் வரும். வெரிஃபை வியூ எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் வரும். சிம் 1 சிம் 2 அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ சிம் 2 தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி குட் நாட் லிங்க் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உங்களுடைய சிம்மில் ₹1 கூட பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ₹1 மினிமம் உங்களுடைய சிம்மில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இது ஆக்டிவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் பண்ண உடனே ₹1 கட் ஆகிடும். கட் ஆகிட்ட உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட உடனே அங்கே உங்களுடைய பேங்க்கோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் செட்டப் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த டன் பண்ணை கிளிக் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. உங்களுடைய வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துட்டு நீங்கள் யாருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அட்டாச் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் யார் யாருக்கு வந்திருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் யார் யாருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்கும். அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு கீழே நீங்கள் எதனா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னா அந்த மெசேஜை கீழே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யூபிஐ பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ண மட்டும் தான் இந்த அமௌண்ட் ஒருத்தருக்கு டிரான்சாக்ஷன் ஆகும். யூபிஐ பின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அமௌண்ட் ஒருத்தருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூபிஐ பின் கேட்கும். ஸோ அது என்ட்ரு பண்ண மட்டும் தான் அந்த அமௌண்ட் ஒருத்தருக்கு போய் சேரும். ஸோ அதே மாதிரி தான் சேமு. ஸோ அந்த யூபிஐ பின்னை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் அந்த அமௌண்ட் கிருகிருன்னு 2 ரவுண்டு சுற்றிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த அமௌண்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் பேமெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. சேம் பார்த்தீங்களன்னா கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி தான். கூகுள் பே, ஃபோன்பேயில் நம்ம எப்படி அமௌண்ட் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளால் வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்க முடியும். அது கூட பரவாயில்ல, வாட்ஸ்அப்னாலே மெசேஜ் சென்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி நினச்சின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டில் சென்ட் பண்ணிட போகிறீங்க. அப்படி சென்ட் பண்ணிங்களன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் காலி ஆகிடும்.
அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி சேம் தான். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டுட்டீங்களன்னா நம்மளுடைய சோலி முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி நமக்கு சங்கு தான். நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0 ஆகிடும். பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், நல்லது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ப்ரோ வீடியோ முடிச்சிடாதீங்க, எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டே வரல, நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து எதனா அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எதனா அப்டேட் வந்திருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அப்டேட் வந்தால் சீக்கிரமாக வந்துடும். சரி ஓகே, நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணினே போனீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நம்மளுடைய சேனலில். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு பாருங்கள், நீங்கள் கூட வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை உங்கள்கிட்ட வந்துட்டு பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.